ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலேஜ்ல படிக்கிறப்போ 2ண்ட் இயர் இல்லன்னா 3ர்ட் இயர் அந்த டைம் வரப்போ நம்மள ஏதாவது ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஏதாவது ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மினி ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருப்போம். எதுனாலும் நம்ம காலேஜ்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இல்லாம ரியல் டைமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் டொமைனா இருக்கலாம், இல்ல அக்ரிகல்ச்சரா இருக்கலாம். ஏதாவது ஒரு டொமைன்ல இருக்கிற ப்ராப்ளம நம்ம அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒரு ஃபார்மர்ஸ்க்கு அவங்களே அவங்க ப்ராடக்ட்ஸ் செல் பண்ற மாரி ஒரு ஆப் டெவலப் பண்றேன். கமர்ஷியல் தேர்ட் பார்ட்டி இல்லாம, டைரக்ட்டா ஃபார்மரே எண்ட் யூசர்க்கு செல் பண்ற மாரி ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல சிலர் ஏதாவது ஒரு டிசீஸ பிரெடிக்ட் பண்றேன், கேன்சர பிரெடிக்ட் பண்றேன். இல்லன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எப்போ ரிஸ்க்கா இருப்பான், அத ஹை ரிஸ்க் எப்போ இருக்கும், அத பிரெடிக்ட் பண்றது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒண்ணொண்ணு சூஸ் பண்ணுவாங்க. நான் எனக்கும் ஹெல்த் கேர் செக்டார் தான் ரொம்ப புடிச்சிருந்தது. இப்போ நம்ம இத ஸ்டார்ட் பண்றப்போ நமக்கு சிஎஸ்சி நம்ம சப்ஜெக்ட்ஸ பத்தி தெரியும். நமக்கு புக்ஸ் இருக்கும். ஆனா நமக்கு இந்த ஹெல்த் கேரோ, இல்ல அக்ரிகல்ச்சரோ அத பத்தி நமக்கு ஐடியாவே இருக்காது. ஏன்னா நம்மலாம் சிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம காலேஜ்ல கேட்கிறப்ப ரிசர்ச் பேப்பர் ரீட் பண்ணி, அதுலருந்து பார்த்து ஐடியா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரிசர்ச் பேப்பர்ல அந்த அளவுக்கு இந்த டொமைன பத்தி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு குடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு பிரீஃபா தான் இருக்கும். இப்போ நமக்கு நம்ம எந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்றோமோ, அத பத்தி நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சா தானே நம்மளால ஒரு பெட்டர் சொல்யூஷன் குடுக்க முடியும். இப்போ ஹெல்த் கேர பத்தி நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதுல இப்ப ஹெல்த் கேர்னா நம்ம இந்தியால இருக்கோம். இந்தியன் ஹெல்த் கேர் எப்படி இருக்கு? அதோட ப்ராப்ளம்லாம் என்ன? அப்போ ஆல்ரெடி இந்தியன் ஹெல்த் கேர் எப்படி ரன் ஆயிட்டு இருக்குது? டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றாங்க? எல்லாம் நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சதுன்னா, அப்போ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல. நம்ம பிரச்சனைய ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கான பெட்டர் சொல்யூஷன் குடுக்க முடியும். அதனால இப்போ நம்ம ஹெல்த் கேர்ல என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு? இந்தியன் ஹெல்த் கேர் எப்படி இருக்கு? அத பத்தி இந்த சீரிஸ் இருக்கும். இந்தியன் ஹெல்த் கேர் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு? அதோட ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம் என்ன? அட்வான்டேஜ் என்ன? நம்ம அதுல புதுசா என்ன கொண்டு வரலாம்? அத பத்திலாம் இந்த சீரிஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் மட்டும் இல்ல, உங்கள மாரி நெறைய பேருக்கு தோணியிருக்கலாம். நம்ம ஹெல்த் கேர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம். டிசீஸ் ஏதாவது பிரெடிக்ட் பண்ணலாம். இல்லன்னா பேஷண்ட்ட வீட்ல இருந்து மானிட்டர் பண்ற மாரி ஆப்ஸோ, இல்ல நம்மளுக்கு வியரபிள் யூஸ் பண்ணி நம்ம தான் இப்போ மொபைல் ஃபோன்ல எல்லாம் பார்க்குறோம்ல. நம்ம 10,000 ஸ்டெப் நடக்கிறது, நம்ம ஹார்ட் பீட் என்ன, ஹைட், வெயிட் அப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணீ குடிக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம தான் ஆப்ல ட்ராக் பண்றோம்ல. அப்போ உங்களுக்கும் நம்ம இந்த மாரி ஏதாவது ட்ராக்கிங் ஆப் கண்டுபிடிக்கலாம். அந்த மாரி நெறைய ஐடியா வரலாம். ஏன் நமக்கு ஹெல்த் கேர் டொமைன்ல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும். அத பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஹெல்த் கேர் அட்லீஸ்ட் நம்ம நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கோம்னா, யாருக்காவது நமக்கு ஒரு டைமாவது அட்லீஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ஒரு செக்கப் பண்ணியிருப்போம். நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸோ ஏதாவது வந்திருக்கலாம். இப்போ நம்ம லைஃப்ல அது ஒரு எசென்ஷியல் திங்கா இருக்கு. ஹெல்த் கேர்ங்கிறது. ஃபர்ஸ்ட் அப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீவரா ஏதாவது வந்ததுன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன கிளினிக்ல நம்ம பார்ப்போம். அதுவும் கொஞ்சம் சரியா வரல 2 நாள் கழிச்சுன்னா, பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிற சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம். அது சரியானா தானே, இல்லன்னா நம்மளோட நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு அது ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஒரு சின்ன கோல்டு வந்தா கூட எவ்வளோ கடுப்பா இருக்கும் நமக்கு. இப்ப நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ இந்தியன் ஹெல்த் கேர்ல இப்போ நம்ம இந்தியால நெறைய அட்வான்ஸ்மென்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு COVID-19 வந்தப்போ கொரோனா டைம்ல கவர்ன்மெண்ட் எப்படி பண்ணாங்க? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அழகான பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி நமக்கு ட்ரீட்மெண்ட் எல்லா சிட்டிசனுக்கும் கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இந்தியால இருக்கிற எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்கும் ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்டின்ட்டு பார்த்து ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு வில்லேஜ்லயும் வேக்சினேஷன் கேம்ப் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் எப்படி வேக்சினேஷன் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கணும், அதெல்லாம் பார்த்து பண்றது. ஹாஸ்பிட்டல் அக்காமடேஷன் எல்லாமே அவங்க பார்த்து பாலிசி பண்றது, ப்ரமோஷன் பண்றது, இல்ல அத பிரிவென்ட் பண்ணணும்னா என்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும். அப்ப மாஸ்க் போடாதவங்களுக்கு ஃபைன் போடுறது. கவர்ன்மெண்ட் எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து டீட்டெயிலா தானே பண்ணாங்க. இந்த மாரி கவர்ன்மென்ட்டோட புது புது பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெறைய ஃபண்ட்ஸ் அவங்களோட ஜிடிபிலருந்து நெறைய பெர்சன்டேஜ் ஹெல்த் கேரோட ப்ரமோஷனுக்காக நெறைய புது எக்யூப்மென்ட் கொண்டு வரது, ரூரல் பீப்பிள்க்கும் கிடைக்கணும்னு நெனைக்கிறது. அந்த மாரி கவர்ன்மெண்ட் நெறைய ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நெறைய டாக்டர்ஸ் இப்ப நெறைய பேர் இருக்காங்க. நீட் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்கல்ல. நெறைய டாக்டர்ஸ் புதுசா வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளமா இருக்குல்ல சில டைம்
உங்களுக்கு நடந்திருக்கலாம். இல்ல வந்து உங்க வீட்ல யாருக்காவது நடந்திருக்கலாம். ஏதாவது நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா, நம்ம டாக்டரால அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மேபி உங்க பாட்டியா இருக்கலாம், இல்ல தாத்தாவா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை தான், இந்த கேன்சர் தான். அவங்களுக்கு அப்ப ஸ்டார்ட்டிங்லயே கண்டுபிடிச்சிருந்தா நமக்கு சீக்கிரம் சரியாயிருக்கும். நம்ம பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனா வந்து அத வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்காததுனால, நமக்கு அந்த ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லாததுனால அது தள்ளி போயிருக்கலாம். அவங்க கொஞ்சம் லேட்டா டயக்னாஸ் ஆயி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சரியாயிருக்கலாம். இல்லன்னா வந்து சீக்கிரம் அவங்க இறந்து போயிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும்ல. இது ஒரு பெர்சனல் ரீசன். எனக்கும் அப்படிதான். அதனால தான் அப்போ நம்மளால ஃபுல்லா அந்த ஹெல்த் கேர வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம ஒரு சிஎஸ்சி ஸ்டூடண்ட் நம்மளால எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா புதுசா மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாரி ஏதாவது நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணா, அப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. இந்த ப்ராப்ளம் வந்ததுனால, எங்க வீட்ல இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அத அத ஓவர் கம் பண்றதுக்காக நான் இப்படி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்ப நமக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்போ ஹெல்த் கேர்ல காமனா நடக்கிற ப்ராப்ளமே வந்து டிசீஸ வந்து லேட்டா டயக்னாஸ் பண்றது. இல்லன்னா வந்து கரெக்ட்டான அதை கண்டுபிடிக்காம தப்பான ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப நாள் குடுத்துட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு வந்து டைம் வேஸ்ட், மனி வேஸ்ட். அதுக்கப்புறம் அந்த டிசீஸோடயே நம்ம ரொம்ப நாள் நம்ம சுத்திட்டு இருப்போம். சரியும் ஆகாது. எல்லாமே வேஸ்ட் தானே! அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அத எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நார்மலா ஒரு டாக்டர் வந்து நமக்கு ஒரு ஆவரேஜா சில டாக்டர்ஸ் தான் நல்லா டைம் எடுத்து மெதுவா அந்த பேஷண்ட் கிட்ட உட்கார்ந்து அவங்களுக்கு முதல்ல இருந்து என்னலாம் இருந்தது, ஒரு சின்ன ஒரு கிட்னி ஸ்டோனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது டயபெட்டிஸா இருக்கட்டும், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படி இருந்ததா? அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்படி இருந்ததா? ஜெனட்டிக்கா வந்திருக்கா? இல்ல இந்த பிரச்சனை எப்படி இருக்கு? நமக்கு அடிக்கடி ஒரு பாய்சனிங் ஆனா கூட, இது அடிக்கடி வர்றது தானா? இல்ல சும்மா ரீசென்ட்டா ஏதோ ஒரு ஃபுட் நேத்து சாப்பிட்டதுனால அது மட்டும் தானா? இல்ல அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது உள்ள ப்ராப்ளம் இருக்கா அந்த பேஷண்ட்டுக்கு அப்டின்ட்டு ஃபுல்லா ஹோலிஸ்டிக்கா டீட்டெயிலா நெறைய டாக்டர்ஸ் வந்து பார்க்கறதே இல்ல. லைட்டா அவங்களுக்கும் நெறைய ஒர்க் லோட் இருக்கும்ல. சர்ஜரிலாம் பண்ணணும். நெறைய பேஷண்ட்ஸ் லைன்ல இருப்பாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் கிட்ட டக்குன்னு அவங்க என்ன சிம்ப்டம் சொல்றாங்களோ, அத மட்டும் கேட்டுட்டு டக்குன்னு அவங்க அவங்க உடனே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி டக்குன்னு இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த மருந்து சரியாகலன்னா, நெக்ஸ்ட் டைம் வரப்போ, ஓகே இது சரியாவலையா அப்ப வேற மருந்து குடுக்கலான்ட்டு, நெறைய டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேஷண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால கூட இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சில டாக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா ஹிஸ்டரி மெதுவா நம்மளோட ஹிஸ்டரிலாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு, ரிப்போர்ட் மட்டும் பார்த்தா கூட, இப்போ உள்ள நம்மளோட பிளட் டெஸ்ட் இல்ல வேற ஏதாவது ரிப்போர்ட்ஸ் பார்த்தா கூட நம்மளோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கா? இந்த மாதிரி சேம் சிம்ப்டம்ஸ் என்ன மாரி எதனால வந்திருக்கு? அப்படி உட்கார்ந்து நம்ம அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னா, அப்போ ஓகே இதுதான் ப்ராப்ளம். மேபி அது ஒரு சின்ன டிசீஸா இருக்கலாம். ஆனா, அ சில டாக்டர்ஸ் வந்து அந்த இப்போ உள்ள சிம்ப்டம்ஸ மட்டும் வச்சு தப்பான மெடிசின் குடுத்துருவாங்க. அப்ப அதுவே நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரொலாங்டா ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். இப்போ இந்த பிரச்சனை இந்த தப்பா டயக்னைஸ் பண்றதுக்கு வந்து மெயினான ரீசனே வந்து அந்த டாக்டர் வந்து நம்மளோட கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்டரிய வந்து தெரிஞ்சுக்காம டக்குன்னு நம்ம சொல்றத வச்சு ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன்க்கு வந்து அவங்க மருந்து குடுக்குறது தான். அப்போ நம்ம ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா எப்படி நம்ம அத ஓவர் கம் பண்ணலாம்? நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி நமக்கு வந்து ஃபுல்லா இருக்குல்ல நம்மளோட இப்ப நமக்கு வந்து பான் நம்பர் போட்டாலே தெரியுதுல்ல நம்ம சிபில் ஸ்கோர் என்ன? அப்ப இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கோம்? அத கரெக்ட்டா நம்ம பே பண்ணியிருக்கோமா? பெண்டிங் வச்சிருக்கோமா? அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லா தெரியுதுல்ல அந்த பேங்க் மேனேஜர்ஸ்க்கு. அந்த மாதிரி நம்மளும் ஹெல்த் கேர்ல குழந்தையில நம்ம பொறந்ததுலருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லா எல்லாமே நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிருப்போம். நெறைய சிட்டிக்கு நம்ம மாத்தி மாத்தி ரீலொகேட் ஆயிருப்போம். படிக்கிறப்போ ஹாஸ்டல் அப்படி வேற வேற ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்க பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரே ஆப்ல ஒரே இதுல கம்ப்ளீட் ஹிஸ்டரியா இருந்ததுன்னா, திடீர்னுட்டு நம்ம வேற சிட்டிக்கோ, இல்ல வேற கண்ட்ரிக்கோ போனா கூட நம்மளோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி அந்த டாக்டருக்கு தெரியும். அப்ப அத பார்க்குறப்போ, இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும்ல நம்மள பத்தி. அவங்க ஃபுல்லா நம்மள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட, கம்ப்ளீட் ஹிஸ்டரி அதுல இருக்கிறப்போ, சும்மா கிறிஸ்பா அத பார்த்துட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் அவங்களால குடுக்க முடியும்ல. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் எப்படி இருக்கு? எப்படி ரன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.